வணக்கம். மேஷ ராசிக்கான ஜூலை மாத பலன்கள் 2024. இந்த பலன்கள் எப்படி நம்ம கணிக்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மெயினாக நட்சத்திர ரீதியா ஒரு ராசிக்கு 3 நட்சத்திரம் இருக்கும். இப்போ ஜூலை மாசத்துல மேஷ ராசிக்கு பலன் பார்க்கும்போது, மேஷ ராசியில இருக்க 3 நட்சத்திரங்களுக்கு மற்ற கிரகங்கள் இப்போ ராகு, கேது, சனி, குரு இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணலை. ஏன்னா இது வருடாந்திர கிரகங்கள். ஏன்னா வருடம் இது மாறக்கூடியதுனால இது வருடாந்திர கிரகங்கள். இதுக்கான பேச்சு பலன்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டோம். அதை பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இப்போ என்ன கிரகங்களை வச்சு நம்ம இந்த மாத பலன்களை கணிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோச்சார கிரகங்கள் மெயினாக ஒரு 5 கிரகங்கள் பார்த்தீங்கன்னா, செவ்வாய், சந்திரன், தினமும் வரும் சந்திரன், அது தினப்பலன்களில் பார்ப்போம். அதுக்கப்புறம் சுக்கிரன், சூரியன், புதன், இவங்க 5 கிரகங்களோட பலன்கள் தான் இந்த மாதம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 5 கிரகங்களோட மாற்றங்களால் ஜூலை மாதம் மேஷராசிக்கு என்னென்ன நடக்க போகுது, நன்மைகள் என்னது, தீமைகள் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சூரியன்லேருந்து ஆரம்பிக்கலாம். சூரியன் இந்த மாதம் முதல் 16 நாள் 3ஆம் இடமான மிதுன ராசியில் இருக்கிறார். நன்மை, பொருள் வரவு 17/7 4ஆம் இடத்துக்கு பேச்சாகிறார். அதாவது கடகத்துக்கு சூரியன் பேச்சாகிறார். அங்கே பேச்சாகுவதால் மேஷராசிக்கு ஒரு நன்மை தரக்கூடியாத ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. அதாவது பொருள், தந்தை கிடையே விரோதம் ஏற்படுகிறது, சண்டை சச்சரவு ஏற்படுகிறது, சிறு அச்சம் தந்தைக்கு உடல்நிலைகளில், பயணங்களில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சுக்கிரனால் ஏற்படும் பலன். சுக்கிரன் இந்த மாதம் முதல் 8 நாள் மிதுன ராசியில் இருக்கிறார். சௌபாக்கியம், செல்வம் சேர்க்கை மனைவியால் ஏற்படும். அப்படின்லாம் வண்டி வாகனங்களால் ஒரு செல்வாக்கு ஏற்படும். புதன் இந்த மாதம் முழுவதும், ஜூலை மாதம் முழுவதும் 4ஆம் இடத்தில் கடகராசியில் பயணிக்கிறார். இவர்களால் சம்பத்து, சௌபாக்கியம் ஏற்படும். நல்ல அனுகூலமான காரியங்கள் ஏற்படும். கல்வியில் நல்ல வளர்ச்சி இருக்கும். டாக்குமெண்ட், பத்திரப்பதிவு போன்ற வேலைகளை ஈடுபடும் போது மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் காரியம் எடுத்தவுடனே முடிக்கக்கூடிய ஒரு அம்சமாக புதன் 4ஆம் இடத்தில் இருந்து ஏற்படுத்தி தர இருக்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் 9/7 அதாவது அடுத்த 22 நாள் கடகராசியில் பயணிக்கிறார் சுக்கிரன். 4ஆம் இடத்தில் சுக்கிரன் பயணிப்பது அந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவான பலனை தரப்போவதில்லை. பந்த கூட்டம், ரிலேட்டிவ்ஸ் உங்களை சுற்றி இருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப்னா ரிலேட்டிவ்ஸ் நிற்பாங்க. நிம்மதியான ஒரு வாழ்க்கை அமையும். அதே பார்த்தீங்கன்னா, செவ்வாய் ராசியிலே மாதம் முழுவதும் பேச்சை பலன் தர இருக்கிறார். இவர் ஒரு நெகட்டிவ் பலனை தரார். அதாவது சோகம், புத்தி குறைவு தர இருக்கிறார். இதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கல். செவ்வாய் காரிய நில விவசாய நிலங்கள் இது மாதிரி விஷயங்களில், அறுவை சிகிச்சை போன்ற முடிவுகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மேலும் ஜாதக ரீதியாகவும் கோச்சார பலன்கள் ஆகும். இது ஜூலை மாதத்துக்கான மேஷராசிக்கான கோச்சார பலன்கள். மேலும் உங்கள் ஜாதக ரீதியான தகவல்களுக்கு நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.